ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான ஒரு 12 டிப்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதாவது டெய்லி மார்னிங் நம்ம வந்து தேடி எடுத்து படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு தூக்கி போட்டுருவோம். அதாவது நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு 12 டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இரும்பு தோசைக்கல், இரும்பு சட்டி, இரும்பு கடாய், ஸோ அது எல்லாமே நம்ம வந்து அந்த ஆயிலோடையே தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ அந்த ஆயிலோடு நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணால் தான் அது வந்து நமக்கு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி இரும்பு சட்டி, தோசைக்கல் அது எல்லாமே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்படி இல்லைன்னா தரையில் வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது இந்த நியூஸ் பேப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எங்கே ஹேங் பண்ணியிருக்கோமோ அதுக்கு கீழே நம்ம நியூஸ் பேப்பரை ஒன்று விரித்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து வடிகிற அந்த எண்ணெய் வந்து நம்ம ஃப்ளோரில் வந்து விழாது. ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கும், நம்ம கலெக்ட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணி விட போகிறீங்களோ ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த துணிக்காயை போடுறதுக்கு யூஸ் இல்லையா, ஸோ அந்த கிளிப்பை வந்து 2 மாட்டி விட்டுருங்க. என்ன இருந்தாலுமே ஸோ அதில் வந்து வடிஞ்சு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது இதை எடுத்து போட்டுட்டு நம்ம கழுவி வாஷ் பண்ணி திரும்பியும் நம்ம தோசைக்கல்லை யூஸ் பண்ணிவிட்டு அதே ஆயிலோட இதே மாதிரி திரும்ப ஒரு பேப்பரை நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு விட்டுடலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நியூஸ் பேப்பர் வச்சு அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சில நேரத்தில் தக்காளி வாங்கிட்டு வந்திருப்போம். அதில் வந்து ஒரு தக்காளி வந்து சில தக்காளி வந்து காயாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ என்கிட்ட காய் தக்காளி இல்லை. ஸோ நான் இந்த தக்காளியில் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு சுற்றி கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா மறுநாள் எடுத்து பார்க்கும்போது அந்த தக்காளி வந்து நல்லா பழுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நியூஸ் பேப்பரை வச்சு அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நல்ல மாம்பழ சீசன் இல்லையா, ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் காயாக இருக்கிற மாம்பழத்தை நம்ம வந்து உடனே நாளைக்கு நம்மளுக்கு பழுத்து வேணும். ஸோ அப்படின்னாக்கா அந்த தக்காளிக்கு பார்த்தோமே ஸோ அதே மாதிரி டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து எந்த கூடையில் நம்ம வந்து வைக்க போகிறோமோ ஸோ அதுக்குள்ளே அந்த நியூஸ் பேப்பரை விரித்து விட்டு ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எத்தனை மாம்பழம் வச்சுருக்கோமோ ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு நல்லா கவர் பண்ணி மேலே ஒரு கிளாத்தை போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பழுத்து நமக்கு வந்து நல்லா டேஸ்டியான மாம்பழம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வச்சாச்சு இல்லையா, ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே பழுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ எல்லாமே இந்த கோணிப்பை, அந்த சாக்கு பை அதில் போட்டு வைப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாமே கிடைக்கிறது இல்லை இல்லையா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மிரர் வந்து எந்த ஒரு லிக்யூடும் இல்லாமல் ஸோ இந்த நியூஸ் பேப்பரை நம்ம வந்து தண்ணியில் தொட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாக்கா அந்த மிரர் வந்து சூப்பராகவே கிளியர் ஆகும். ஸோ அதுதான் இந்த டிப்ஸில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நாளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் தண்ணி தொட்டு அந்த மிரர் வந்து நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு அழுக்கு இருக்கோ ஸோ ஃபுல் மிரர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ரஃபாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கிற அந்த கரை புளியாக அந்த தண்ணி பட்டு தெரிச்ச அந்த கரைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடும். ஸோ எந்த லிக்யூடும் இல்லை, சும்மா தண்ணி தொட்டு தொடச்சாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் டவலால் தொடச்சி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முன்னாடி பார்க்கும்போது எவ்வளோ டாட்டா அசிங்கமாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு மாறிடுச்சு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, தண்ணியை தொட்டு மட்டும் தான் தொடச்சேன். ஸோ இந்த டிப்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் வச்சு. இந்த இடம் எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டப்பாவில் வந்து இஞ்சி பூண்டு வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அந்த டப்பாவில் வந்து இந்த ரா ஃப்ளேவர் வந்து நல்லா அப்படியே எப்படி தான் வாஷ் பண்ணாலும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நல்லா கிரிப்பாக மூடி ஒரு 2 நாளைக்கு இந்த டப்பாவை திறக்கவே தேவையில்லை. ஸோ அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இந்த டப்பாவை திறந்து பாருங்கள். அந்த ரா ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் எல்லாமே அந்த பேப்பரில் ஏறி இருக்கும். ஸோ பாக்ஸ் வந்து நமக்கு ரீஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க செப்பல், யூஸ் பண்ணாத 1-2 செப்பல் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா அந்த செப்பல் வந்து அப்படி மடிஞ்சு போய் அந்த தோல் இருக்குல்லையே, அந்த லெதர் வந்து அப்படி உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம செப்பல் கடையில் எப்படி நம்ம செப்பலை வந்து அந்த மடங்க விடாமல் வச்சுருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி நம்ம பேப்பர் ரோல் பண்ணி இதுக்குள்ளே வச்சு நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளோட செப்பல் நீண்ட நாட்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம இங்கேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது உடையாமல் சேஃபாக இப்படி கொண்டு போகணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிளாஸ்க்குள்ளார இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை திணிச்சு வச்சுருங்க. ஸோ இதில் வந்து 6 கிளாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து 4 தான் இருக்குது. இது வந்து 4 வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா ஷேக் ஆகி உடையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இடையில வந்து இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக அந்த பேப்பரையே நம்ம ரோல் பண்ணி வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து ஷேக் ஆகாது.
ஷேக்கான அந்த கிளாஸ் இருக்கிற மாதிரியே இது வந்து சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபாரின்லேருந்து நம்ம இப்போ இந்தியாவுக்கு வரோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம கிளாஸ் ஸ்டோர் பண்ணி எடுத்து வரும்போது உங்களுக்கு அது குறைச்சலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேப்பர் அதுக்குள்ளே ஃபில் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடுத்து வரலாம். ஸோ நியூஸ் பேப்பர் இதுக்கெல்லாமே கூட யூஸ் ஆகும். எவ்வளோ ஷேக்கானாலும் இப்போ நம்மளுக்கு உள்ளே வந்து நம்ம கிரிப்பாக பேப்பர் திணிச்சு வச்சுக்கிறதுனால அது வந்து ஷேக்காகி உடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்ததாக ஒரு DIY பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் கிச்சனில் வந்து நம்ம வந்து சூடான பாத்திரத்தை இறக்கிறதுக்கு நிறைய நம்ம காஸ்ட்லியான அந்த இதெல்லாமே வாங்குவோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்மளே நம்ம கையால் ஒரு ஈஸியான ஒரு DIY பண்ணலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு டூத் பிக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு சூப்பராக வந்துடும். ஸோ குச்சி மாதிரி ரோல் ஆகிட்டு வந்துடும் நியூஸ் பேப்பர். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம இதை வச்சு ஒரு ஈஸியான ஒரு DIY பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நமக்கு வந்து DIY பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற அந்த நியூஸ் பேப்பர் வச்சு இவ்வளோ அழகான DIYலாம் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 20 அளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம அழகழகான DIYலாம் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறையவே வரும். ஸோ பார்ப்பீங்க. இது வந்து இந்த நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம சேனலில் வர ஃபர்ஸ்ட் DIY. இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதை வந்து நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டிக்கர் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம எப்படி அந்த இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டும் ஒட்டிக்கலாம். ஸோ இல்லை எல்லாத்தையுமே ஒட்டிட்டு கூட நம்ம சைஸ் பார்த்து அந்த அட்டை அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் அட்டை வந்து சதுரமாக எடுத்திருக்கேன். நீங்கள் இதே இந்த ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து அதில் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து இந்த சைட் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஸோ அந்த சைடு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒட்டி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாருங்கள், இந்த பக்கம் நான் வந்து அப்படி ஒட்டியிருக்கேன். இந்த பக்கம் நீட் வட்டத்தில் இப்படி ஒட்டியிருக்கேன். பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற எக்ஸஸான அந்த பேப்பர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் இன்னுமே அழகுபடுத்துறதுக்கு நான் இதில் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் இல்லையா கிச்சனில் வச்சுருக்கும் போது. ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம கிச்சனில் சூடாக சமைச்சு அந்த பாத்திரத்தை இறக்கி இது மேலே வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இது நம்ம வந்து இதை காய வச்சிடலாம். காய வச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய கிச்சனில் நான் இதை வச்சுருக்கேன். ஸோ பாலை இறக்கி நான் சூடாக அதில் வைக்க போகிறேன். பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி DIY ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்ததாக நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கிட்ஸ் வந்து ரேராக யூஸ் பண்ணுற ஷூஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து அந்த வேர்வை ஸ்மெல் வந்து வரும். ஸோ அதனால் அந்த வேர்வை ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சி, காக்ரோச் அது எல்லாமே இது உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணி அதுக்குள்ளே திணிச்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த ஷூவில் இருக்கிற அந்த வேர்வை ஸ்மெல், இந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த நியூஸ் பேப்பரை அப்சர்வ் பண்ணிக்கும். பூச்சி அது இது எல்லாமே உள்ளுக்குள்ளே போய் நுழையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எக்ஸஸாக இருக்கிற ஷூஸ் இந்த மாதிரி இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கூட லீவ் விட்டு ஸோ வீட்டில் வந்து ஷூ எல்லாமே சும்மா தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பரை நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளே திணிச்சு வச்சுருங்க. ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அதை எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி போட்டு விட்டுடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நியூஸ் பேப்பர் வச்சு அடுத்ததாக இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுவுமே இதுக்கு ரிலேட்டடான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை நம்மளே வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வந்து நம்ம நல்ல வெயிலில் போட்டுட்டு போயிட்டு வந்து வீட்டில் கழட்டி வச்சாக்கா அதில் நம்ம வந்து நல்ல வேர்த்து போயிருக்கோம். அந்த ஹெல்மெட்டில் அந்த பேட் ஸ்மெல் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹெல்மெட் வந்து வீட்டில் வந்து கழட்டி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து திணிச்சு வச்சுருங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரத்தன்மை அந்த பேட் ஸ்மெல் அது எல்லாத்தையுமே இந்த நியூஸ் பேப்பர் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நாளைக்கு நம்ம மறுநாள் எடுத்து இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணும்போது நல்லா ரீஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இது நம்ம எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். நம்ம வீட்டு கபோர்டு செல்ஃப் அது எல்லாத்துலேயுமே நியூஸ் பேப்பரை விரித்து விட்டு நம்ம வந்து நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சுருப்போம். ஸோ இதுவும் தான். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில் ட்ரேக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பரை ஒரு நல்ல நாளாக மடித்து இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வச்சுருக்க ஆயில் ட்ரேக்குள்ளே அது ஆயில் வந்து இறங்காது. நம்ம வந்து இந்த நியூஸ் பேப்பரை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னோன்னா ரொம்பவே ரீஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரே வந்து நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு கார்ட்போர்ட் பாக்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா. ஸோ நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நியூஸ் பேப்பரை வச்சு அடுத்ததாக என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கேரி பேக் எல்லாமே அந்த பிளாஸ்டிக் கேரி பேக் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து கேரி பேக்கோட அந்த தேவைகளை நம்ம வந்து இந்த பேப்பர் பேக் வச்சு நம்ம எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு உருண்டையாக ரவுண்டாக இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அப்படியே வந்து பேக் சைடில் மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு ஸோ அங்கேயுமே கூட சின்ன பீஸ் வச்சு செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து அந்த பேஸ் வந்து நமக்கு வந்து திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஒட்டிக்கணும் இந்த இடத்துல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கேமராவில் கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் உள்ளிருந்து அந்த பாட்டிலோ இல்லை டப்பா நீங்கள் என்ன வச்சு அதை நீங்கள் ரெடி பண்ணீங்களோ ஸோ அதை எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு பேஸ்கெட் பேப்பர் பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இந்த ஓரத்தை வந்து நம்ம மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சேனலில் இன்றைக்கி நியூஸ் பேப்பரை வச்சு நீங்கள் பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த நியூஸ் பேப்பரை வச்சு இப்படி எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு சின்ன ஐடியாவாக தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இன்னுமே நிறைய இந்த நியூஸ் பேப்பரை வச்சு யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற நியூஸ் பேப்பரில் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டஸ்ட்பின் மாதிரி நம்ம பேஸ்கெட் மாதிரி பேப்பர் பேஸ்கெட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கிச்சனில் நம்ம வந்து வேஸ்ட்டு தூக்கி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலிருந்தே நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஈரமான எந்த ஒரு ஐட்டத்தையும் பேப்பருக்குள்ளே போட்டாக்கா ஸோ இது வந்து ஊறிடும். ஸோ அதனால் ட்ரையாக இருக்கிற எந்த ஒரு டஸ்ட்டாக இருந்தாலுமே ஸோ இதுக்குள்ளே நம்ம போட்டு அப்படியே நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு யூஸ்ஃபுல்லான DIY பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யோசிக்காமல் ஒரு லைக் பண்ணி என்னை இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இனிமேல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பாய்.